நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான எதேச்சதிகார எண்ணமாகும். இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். இரண்டு, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி, இதனை முறியடித்தாக வேண்டும். இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல்கள் என்பதால் இவை ரெண்டுக்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் குறையாமல் இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்ட 10 கோரிக்கை எழுதியிருக்கோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுமானால் இதற்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி. நடக்க வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்திற்கேற்ப நடைபெறாமல் தடுப்பதாக இருக்கக்கூடாது. இப்ப அமைத்திருக்கக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே. இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம், எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இதுல உள்ளாட்சி தேர்தலையும் இதுல சேர்த்துறவங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு. இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த குழு அறிவிப்பில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய அந்த உத்தரவுகளை ஒரு மாநிலம் மதித்து செயல்படுத்தினால் தண்டனையா? குடும்ப கட்டுப்பாட்டை நாம் செயல்படுத்தினால் ஜனத்தொகையை குறைத்து நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். அதனால் தண்டனையா தமிழகத்திற்கு? நீங்கள் குறைப்பீர்களா? எங்களுடைய குரலை அங்கே பாராளுமன்றத்தில் குறைப்பீர்களா? அப்ப எதற்காக பல விஷயங்களை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகிறதை நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறோம். ஒரே மொழி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்லும் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கல்லூரியில வெளியில நாங்கள் சொல்லும் உடையை உடுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் ஜெர்மனியில பார்த்திருக்கிறோம், சீனால பார்த்திருக்கிறோம், வடகொரியால பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதை ஜனநாயக சக்திகள் எல்லோரும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம். நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் லோக்கல் பாடிஸுக்கு தான் சேர்த்துதான் வந்திருக்கு. மூன்றாவதாக நீங்க அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. நிறைய சொல்லியிருக்கோம். எங்க வக்கீல் வில்சன் கூட போய் அங்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆகியனால இதெல்லாம் எடுபடாது. அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே குடியாட்சியை முடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சி சார்பில் ஆதரவு நன்றி.